இடைப்பட்ட நேரம் பசியை தீர்க்கும் தக்காளி சாதம் வெஜ் குருமா எப்படி செய்வது? தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 4, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் நறுக்கியது 1, இஞ்சி பூண்டு விழுது 1, மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறியது, சின்ன வெங்காயம் 5, வெந்த அரிசி 1 கப். செய்முறை: முதலில் அரிசியை வேக வைக்கவும். அது உதிரியாக இருப்பது போல் இருக்க வேண்டும். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பிறகு நறுக்கிய தக்காளியையும் சேர்த்து நன்கு மசிய வரை வதக்கவும். அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து கிளறவும். இந்த கலவையை நன்கு எண்ணெயில் பிரியும் வரை மிதமான சூட்டில் வதக்கவும். அடுத்தது வெந்த அரிசியை இந்த கலவையில் சேர்த்து நன்கு கலந்து கொத்தமல்லி தழை தூவி பரிமாறவும். வெஜ் குருமா தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, முருங்கைக்காய் 1 துண்டாக்கிய வைக்கவும், கேரட் 1, பீர்க்கங்காய் சிறியது, வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கிராம்பு பட்டை சிறியது, எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, கறிவேப்பிலை சிறிதளவு. வெஜ் குருமா செய்யும் முறை: காய்கறிகளை துண்டாக்கி நீரில் மிதமான அளவில் வேக வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, சோம்பு, மிளகு சேர்த்து தாளிக்கவும். பின்னர் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். அதனைத் தொடர்ந்து நறுக்கிய தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த கலவையில் முன்னர் மிதமாக வேக வைத்த காய்கறிகளை சேர்க்கவும்.